ஓகே. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்? எல்லாரும் வந்தாச்சு நினைக்கிறேன். ஓகே. இந்த ஃபிளாக் எல்லாம் பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். -S எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டன்ஸை குறிக்கும். -E denotes விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் வே ஆஃப் கனெக்டிங் எஸ்கியூஎல் சர்வர் த்ரூ எஸ்கியூஎல் சிஎம்டி. -U எஸ்கியூஎல் சர்வர் லாகின் எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷன் மூலமா கனெக்ட் பண்றீங்கன்னா -Uன்னு கொடுத்து உங்களோட யூசர் நேம் கொடுக்கணும். -P பாஸ்வேர்டை கொடுக்கணும். -Q நீங்க சிங்கிள் கொரி ரன் பண்றீங்கன்னா இந்த மாதிரி -Qன்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் நேம். நீங்க என்ன கொரி ரன் பண்றீங்களோ அப்டேட்டோ டெலிட்டோ எனிதிங் விச் எவர் கொரி யூ ரன் யூ கேன் கிவ் ஹியர் செலக்ட் ஃப்ரம் டேபிள் நேம் அப்டேட் ஃப்ரம் அப்டேட் டேபிள் செட் காலம். அடுத்து -I இன்புட் ஃபைலை குறிக்கிற ஒரு ஃபிளாக். அது -Iன்னு கொடுத்து நீங்க ஸ்கிரிப்டை வந்து ஒரு ஃபைலா கூட பாஸ் பண்ணலாம். பெரிய ஒரு 100 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொடுக்க முடியாதுல்ல கமெண்ட் ப்ராம்ப்ட்ல 10 அதுல இடம். தென் யூ ஹாவ் டு சேவ் த ஸ்கிரிப்ட் in .SQL format, then give the entire path where you store the file. நீங்க எங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த பாத்தை கொடுத்து இங்க நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணும், இந்த சர்வர் கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ணி இந்த ஃபைல் என்ன இருக்கோ இதை ரன் பண்ணும். நீங்க மேனுவலா ரன் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு. ஒன் செகண்ட். சரி, ஓகே. இப்போ அடுத்த ஃபிளாக் என்ன அப்படின்னா -O அவுட்புட் ஃபைலை கொடுக்கறது. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படிங்கிறப்ப ஒரு 2 ரோங்கிறப்ப நான் இங்கே நான் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதையே ஒரு 100 ரோ வருதுன்னு வச்சுங்க, அப்போ எனக்கு கஸ்டம்ல பார்க்கறது ஒரு மேனேஜபிலிட்டி ஈஸியா இருக்காதுல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், -Oன்னு கொடுத்து நீங்க எந்த பாத்துல அதை ஸ்டோர் பண்ண போறீங்களோ அது ஃபுல்லா எந்த ஃபார்மட் .csvயா .txtயா .xlsஆ யூ ஹாவ் டு மென்ஷன் தட் பாத் ஃபுல் எக்ஸ்டென்ஷன் ஆல்சோ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஆல்சோ. இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கனெக்ட் ஆகும் இந்த சர்வருக்குள்ள. இந்த கொரியை ரன் பண்ணும். வாட் எவர் யூ ஸ்பெசிஃபை ஹியர் தட் கொரி வில் பி எக்ஸிக்யூட்டட் அண்ட் ரிட்டர்ன் த அவுட்புட்ஸ் டு திஸ் ஃபைல், நாட் இன் தி இங்க ரன் ஆகாது, இங்க வராத ரிசல்ட் அந்த ஃபைல்ல போய் நீங்க பார்க்கணும். இந்த ஃபைலை போய் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க ரன் ஆயிருக்கும். இது நீங்க வேரியபிளும் செட் பண்ணிக்கலாம். -V வேரியபிள் செட் பண்ணிக்கலாம். வேரியபிள் செட் பண்ணி அதை கால் பண்ணிக்கலாம். இது லேப் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த ஃபிளாக் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, டிபி நேம்ங்கிற ஒரு காலமை. இப்போ நான் வந்து இப்போ கிரியேட் டேபிள்ஸ் .SQLங்கிறது வந்து இப்போ என்னோட கம்பெனியில் எல்லா வெவ்வேறு டேட்டாபேஸ்லையுமே இந்த ஸ்கிரிப்ட் கொண்டு ரன் பண்ணணும் அப்படின்னா, ஆனால் டேட்டாபேஸ் நேம் மட்டும் மாறுது அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் நேமை மட்டும் இங்கே நான் கொடுக்காம மற்ற கமெண்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே கொடுத்துட்டு இங்கே பாஸ் பண்ணிடுறது. நான் எந்த டிபியில் போய் ரன் பண்ணணுமோ -V கொடுத்துட்டு டிபி நேம் ஈக்குவல் டு டெஸ்ட் டிபி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த ஃபைலுக்குள்ள போயிட்டு டிபி நேம்னு எங்கெல்லாம் வருதோ அங்க டெஸ்ட் டிபின்னு பாஸ் பண்ணிடும். This runs the script and replaces $db name in the script with the value testdb. இந்த வேல்யூவை வச்சு இங்க ரீப்ளேஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ நான் டெஸ்டிபியில் ரன் பண்ணிட்டேன். திடீர்னு இப்போ நான் வந்து பேங்கிங் டேட்டாபேஸ்ல போய் ரன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ் ஒன் ஒன்லி. டிபி நேம் ஈக்குவல் டு பேங்கிங்னு கொடுத்துட்டு இந்த கொரி ரன் பண்ணீங்கன்னா பேங்கிங்ல போயிட்டு என்னென்ன ஸ்கிரிப்ட் இது உள்ள இருக்கோ கிரியேட் டேபிள்ஸ்ல அத்தனை டேபிள்ஸையும் பேங்கிங் டேட்டாபேஸ்ல ரன் பண்ணுறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த SQL CMD எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் கண்டிப்பா பண்ணி பாருங்க. எனக்கு லேப் நீங்க முடிச்ச பிறகு எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க, இந்த மாதிரி லேப் டன் அப்படின்னு. ஏன்னா யார் இப்படி பண்றீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரியும்.
இது ஜஸ்ட் GUI மோட்ல பண்றது. ஓகே, ஸோ நான் சொன்னேன்ல, கொரியில போயிட்டு ஒர்க்கிங் SSMS in SQL CMD mode, how to run SQL CMD in SSMS. In SSMS, click on your query and select query SQL CMD mode. இந்த SQL CMD mode வந்து சூஸ் பண்ணுங்க. இப்படி ஓப்பன் ஆயிரும். இங்க போயிட்டு நீங்க இது மாதிரி ரன் பண்ணணும். செட் வேர் ஈக்குவல் டு டேட்டாபேஸ் நேம் சேல்ஸ்ன்னு பாஸ் பண்ணிட்டு, இந்த டேட்டாபேஸ் நேம் எங்கெல்லாம் வருதோ இந்த சேல்ஸ் பாஸ் ஆயிரும். அம்மாக்கு எஸ்கியூஎல் சிஎம்டியில் -v வந்து எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோலயே நீங்க ஒர்க் பண்றீங்க சிஎம்டி மூலமானா இந்த மாதிரி வரும், கோலன் செட் வேர் அப்படின்னு வரும். இதோட ஈக்குவலன் கமெண்ட் வந்து இதுதான். இதுதான் அங்க அப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அது வந்து எஸ்கியூஎல் சிஎம்டி வந்து எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோல ஒர்க் பண்றவே அது. இது இப்படியே ரன் பண்ணிட்டீங்கன்னா இதாயிரும். அது இப்ப எனக்கு இதுல வர மாட்டேது, செஞ்சு காமிக்க முடியாது உங்களுக்கு. நீங்க whenever I press new query, அப்ப நீங்க இதுதான் வரணும் அப்படின்னா இங்க இத மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம் சிஎம்டி மோட. இங்க பாருங்க, by default open new queries in SQL CMD. இப்ப நான் என்ன பண்றேன், new query create, ரைட் கிளிக் new query. இப்படி ஓபன் ஆகுதுல்ல, இது இப்படி ஓபன் பண்ண விடாம டூல்ஸ் ஆப்ஷன் query execution போயிட்டு by default open new queries in SQL CMD mode. இது ஒர்க் ஆகல, செலக்ட் ஆகி தான் இருந்திருக்கு, ஆனா ஒர்க் ஆகல. அது என்னன்னு பாக்குறேன், அது ஏன் வர மாட்டேது அப்படின்னு. இது செஞ்சு பாருங்க, ஒருவேளை உங்க மிஷின்ல வந்தாலும் கூட வரலாம். நான் செக் பண்றேன் என்னன்னு. இது ஒண்ணும் கிடையாது, இது அப்படியே தூக்காந்து இங்க மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல் இதுக்குள்ள வேலை செஞ்சா எப்படி இருக்கும், அதுதான் அந்த முறை. ஒர்க்கிங் த்ரூ எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ பை எஸ்கியூஎல் சிஎம்டி கமாண்ட்ஸ், அதுதான் இந்த வழிகள். இது ஃபுல்லா எங்க ரன் பண்ணீங்கன்னா இதுக்குள்ளதான், இந்த கொரி விண்டோக்குள்ளதான். இது நான் ஷேர் பண்றேன் நோட்ஸ். அடுத்து ஒரு 8 நிமிஷம் இருக்கா? ஓகே, இதை பார்த்துடலாம். எப்படி ஒரு டேட்டா பேஸை வந்து ஆஃப்லைன் எடுக்கிறது, ஆன்லைன் எடுக்கிறது. இது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்கன்னா நீங்கள் டேட்டா பேஸை வந்து பேக்கப் எடுங்க, இல்லை ஆஃப்லைன் எடுங்க, இல்லை ஆன்லைன் எடுங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க வேலை செஞ்சு முடிச்சு அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் பர்ஃபெக்டா ஆன பிறகு ஆன்லைன் பண்ணி விடுங்க அப்படிம்பாங்க. ஓகே, யூ நீட் டு பிரிங் அன் ஆஃப்லைன் எஸ்கியூஎல் சர்வர் யூசர் டேட்டாபேஸ் பேக் ஆன்லைன். ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா, என்ன மாதிரி ரீசன்ஸ்ல எல்லாம் ஆஃப்லைன் எடுப்போம்னா, யுவர் 99% ஷூர் டேட்டாபேஸ் வாஸ் நோ லாங்கர் யூஸ்டு பட் யூசர் ஸ்கிரீம் அண்ட் நவ் யூ கேன் வெரி குவிக்லி புட் இட் பேக் ஆன்லைன். ஒரு சில நேரம் வந்து டேட்டாபேஸே கனெக்டே பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஆஃப்லைனில் போயிருப்பாரு, அதை நீங்கள் ஆஃப்லைன் பண்ணலாம். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. The database has been offline for a period of time long enough that you are comfortable. It's no longer used and you are ready to execute a backup and test restore, even though this should already have been done, and drop the database. ரொம்ப காலமா ஆஃப்லைன்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வெவ்வேறு சினாரியோ அந்த மாதிரி. நீங்க உங்களோட டேட்டாபேஸ் வந்து வேற சர்வர் மூவ் பண்ணிட்டீங்க, ஆனா புதுசுக்கு வந்து ரீபாயிண்ட் பண்ணணும், ஆனா யூசரால அக்சஸே பண்ண முடியல அப்படின்னா ஒன்று ஆஃப்லைன்ல கிடக்கும், ஆன்லைன் ஆகாம இருக்கும். இது மாதிரி வெவ்வேறு சினாரியோ இருக்குது, ஒன்று நீங்க பார்க்கலாம். இது நீங்க கமெண்ட்ஸ் மூலமாவும் பண்ணலாம், டிஎஸ்கியூஎல் மூலமாவும் பண்ணலாம். இது கமெண்ட்ஸ்ல இது கோ த்ரூ பண்ணுங்க, ஜஸ்ட் ஸ்டார்ட் நம்ம எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது இருக்கும். கனெக்ட் டேட்டாபேஸ் இன்ஜின், இதெல்லாம் இந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம நிறைய தடவை செஞ்சிருக்கோம். சர்வர் நேம் டேட்டாபேஸ்ல போயிட்டு ஆஃப்லைன் இருக்கு பாருங்க, தெரியுதா? அங்க டாஸ்க், அதை ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க்கு பிரிங் ஆன்லைன், அவ்வளவுதான். இப்போ செஞ்சு பார்ப்போமா?
பேங்கிங் வந்து டாஸ்க்கு இப்போ ஆஃப்லைனில் எப்படி எடுக்கிறோன்னு சொல்லி காமிக்கிறேன். டேக் ஆஃப்லைன். ஆஃப்லைனில் போயிடுச்சு பாருங்க, தெரியுதா? ஒரு கிராஸ் மாதிரி இருக்குல்ல, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மாதிரி ரெட் கலரில். இப்போ நான் ஆன்லைனில் எடுக்கணும். டாஸ்க்கு, ரைட் கிளிக் த டேட்டாபேஸ், டாஸ்க், கோ டு பிரிங் ஆன்லைன். பிரிங் டேட்டாபேஸ் ஆக்ஷன் என்ன? பிரிங் டேட்டாபேஸ் பேங்கிங் ஆன்லைன். ஸ்டேட்டஸ் என்ன? சக்ஸஸ். ஆன்லைனில் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் டீமை கனெக்ட் பண்ண சொல்லலாம். இது நான் ஷேர் பண்ணுறேன் டாக்குமெண்ட்டை, கோ த்ரூ பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது கமாண்ட் மூலமாகவும் பண்ணலாம், டிஎஸ்கியூஎல் மூலமாகவும். ஆல்டர், நீங்கள் ஜஸ்ட் சைட் கிளிக் பண்ணி நீங்க குறி போயிருங்க. அங்கே போயிட்டு ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட் ஆன்லைன், ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட் ஆஃப்லைன். இதை டைப் பண்ணிட்டு நீங்கள் F5 ரன் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி இருக்கு பாருங்க, query executed successfully. இது நீங்க இது கூட பார்த்துக்கலாம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிஸ்டர் டேட்டாபேசஸ் கூட பார்த்துக்கலாம். இருங்க, நான் இது பண்ணி காமிக்கிறேன். என்ன பண்ண போறேன், சக்திங்கிற டேட்டாபேஸ் ஏற்கனவே ஆஃப்லைன்ல இருக்கு பாருங்க, அது ஆன்லைன் எடுக்க போறேன். ஆல்டர் டேட்டாபேஸ் ஆன்லைன் எடுத்துச்சு பாருங்க. இப்போ இது இன்னமும் அப்படிதான் இருக்கு, ஆனா நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணணும். இந்த இருக்குல்ல ரெஃப்ரெஷ், இப்போ ஆன்லைன் வந்துருச்சு பாருங்க. இனிமே நீங்க உள்ள போகலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆஃப்லைன்ல இருக்கப்போ நீங்க அக்சஸ் பண்ண முடியாது, ஆன்லைன்ல எடுத்துட்டு தான் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதை நான் ஆஃப்லைன்ல கொண்டு போனோம் அப்படின்னா அதே கமாண்ட் தான், ஆல்டர் டேட்டாபேஸ் டிவி டிசைன், வேற டேட்டாபேஸ் இருக்கிறேன், செட் ஆஃப்லைன். ரன் பண்றேன், எக்ஸிக்யூட். எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு நேரம் ஆகுது? டிவி டிசைன் கிளாஸ். இது வந்து என்னன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுக்கணும், அந்த அந்த பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு. நம்ம எங்கேயே கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த டிபி டிசைனை, அதனால டைம் ஆகுது. நம்ம கேன்சல் பண்ணிட்டேன். இது எப்படி பண்றதுங்கிறது நீங்க ஜிஐல சொல்றேன். இங்க பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க்கு, டேக் ஆஃப்லைன், இங்க இருக்குல்ல நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கனெக்ஷன். இப்போ நீங்க வந்து இது ரன் பண்றோம், எனக்கு வந்து ரன் ஆகலை, ரொம்ப நேரம் ரன் ஆகுது, கம்ப்ளீட்டே ஆகலை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க்ஸ், ஜிஐ வெளியே போய் பார்க்கலாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. டேக் ஆஃப்லைன், இங்க இருக்காரு பாருங்க, சொல்லுது பாருங்க, நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கனெக்ஷன் 2 பேர் உள்ள இருக்காங்க அப்படின்னு. என்ன சொல்லுது, ப்ளீஸ் க்ளோஸ் த ஆக்டிவ் கனெக்ஷன் பிஃபோர் டேக்கிங் டேட்டாபேஸ் ஆஃப்லைன் ஆர் செலக்ட் த செக் பாக்ஸ் டு ட்ராப் ஆல் கரண்ட் கனெக்ஷன். ஏற்கனவே இந்த 2 கனெக்ஷன் கனெக்ட் ஆயிருக்காருல்ல, அவரை போய் க்ளோஸ் பண்ணு, இல்லை அப்படின்னா இதை டிக் பண்ணினா அவர் கில் பண்ணிடும். இதை டிக் பண்றேன்னு வச்சுங்களேன், இது என்ன பண்ணுது அப்படின்னா கில் பண்ணி விட்டுரும். கிளிக் ஓகே. இப்போ எடுத்துருச்சு பாருங்க, டிபிடி டிசைன் ஆஃப்லைன்ல, தெரியுதா? இது ஆன்லைன்ல கொண்டு வருது, ரைட் கிளிக் டாஸ்க் பிரிங் ஆன்லைன், சக்சஸ். திருப்பி ஆஃப்லைன்ல டாஸ்க் டேக் ஆஃப்லைன், கிளிக் ஓகே. இப்போ ஓடிச்சு பாருங்க, நான் அந்த அதுவே கொடுக்கல பாருங்க முன்ன கொடுத்த மாதிரி, ஏன்னா யாரும் யூஸ் பண்ணலாம, ஏற்கனவே கிளிக் பண்ணிட்டோம், யூஸ் பண்ணவங்களாம் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டோம். பிரிங் ஆன்லைன், சக்சஸ், ரைட் கிளிக் டாஸ்க் டேக் ஆஃப்லைன். நான் இந்த டிராப் டவுன்லாம் டிக் பண்ணல பாருங்க. டிராப் டவுன் எப்போ டிக் பண்ணீங்கன்னா, யார் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, ஒன்று அவங்கள்ட்ட போய் சொல்லி ஐயா இதை கனெக்ட் பண்ணாதீங்க, யூ கேன் டிஸ்கனெக்ட் த டேட்டாபேஸ் யூஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா அவங்க சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னா நீங்களே கில் பண்ணலாம் அந்த கனெக்ஷனை. இன்னொரு வழி இருக்கு, எஸ்பி ஹூட் இருக்கு. உள்ள போய் பார்த்தீங்கன்னா
யாரெல்லாம் உள்ள வர்றா அப்படிங்கிற மொத்த ஜாதகமே இருக்கும். சிஸ்டம் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அனைத்தும், எந்த ஐடியில வருது, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, என்ன லாகின்ல வருது, எந்த சர்வர் வழியா வருது, பிளாக் ஆயிருக்கா இல்லையா, எந்த டிவில ரன் ஆகுது, என்ன கமாண்ட் ஓடுது, எவ்வளோ சிபி டைம் எடுத்திருக்கு, டிஸ்க் ஐயோ எவ்வளோ, லாஸ்டா எப்ப நடக்குது, என்ன ப்ரோக்ராம் வழியா வருது, எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம செஞ்ச வேலையை வரும் பாருங்க. குமாருங்கிறது வழியா வருதா, குமார் பிசில. இதுக்கு மேல இருக்கிறது ஃபுல்லா சிஸ்டம். அதுக்கப்புறம் வர்றதுதான் நம்மளோட ப்ராசஸ். இது மாதிரி நீங்க இந்த ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நான் ரன் பண்ண போய் இந்த இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம், ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். நம்மளோட டிடிஎல் எப்படி, டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல், இது வந்து நம்ம எப்படி, நம்ம டிடிஎல்லும் டிசிஎல்லும் பார்க்கல. அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. டிடிஎல் அப்படிங்கிறது டேபிள் கிரியேட் பண்ற கமாண்ட், ஆல்டர் பண்ற கமாண்ட், டிராப் பண்ற கமாண்ட், இதெல்லாம் டிடிஎல்னு சொல்லுவோம், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இது இங்க என்ன ஆகும்னா இந்த லாக் மெக்கானிசம் மட்டும் மாறும். அப்புறம் இன்னொரு இது வருது பாருங்க, அப்டேட் சிஸ்டம் கேட்டலாக். மற்றதெல்லாம் சேமா தான் இருக்கும். இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ற டிடிஎல் வருது உள்ள. இதை நான் சொல்லாம விட்டேன், இது வரையும் தான் வந்து பண்ணாட்டு என்ன கமாண்ட் பாக்குது, அந்த கமாண்ட்லாம் சின்டாக்ஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கா எல்லாத்தையும் பாக்குது. அடுத்து கம்பைல் பண்ணி விட்டுருது. கொரி ப்ராசஸரோட வேலை என்ன பண்ணணும்னா சின்டாக்ஸை செக் பண்ணுது, செக் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுது. நெக்ஸ்ட் லாக் மெக்கானிசம் பண்ணுது. என்னன்னா நம்ம ஸ்கீமா லெவலில் போய் அட்டாக் பண்றோம். அந்த கமாண்ட் ஃபுல்லா என்ன பண்ணும், ஸ்கீமாவை போய் மாடிஃபை பண்ணும். ஸ்கீமாங்கிறது ஸ்ட்ரக்சர். அப்ப இந்த லாக் எனேபிள் பண்ணி விட்டுரும். SCH-F ஸ்கீமா மாடிஃபிகேஷன் லாக்னு சொல்லுவோம். அதை SQL Server accuracy schema lock to prevent other operations from modifying the object during the schema change. இந்த வேலை நடக்கிறப்ப வேற யாரும் வந்து இதை அக்சஸ் பண்ண விடாம தடுக்கிறது தான் இந்த லாக்கோட வேலை. அடுத்து டிரான்சாக்ஷன் லாக் என்ன பண்ணோம்னா இந்த ஸ்கீமா சேஞ்ச டிரான்சாக்ஷன் லாக்ல போய் ஒரு என்ட்ரியை போட்டு விட்டுரும். ஏன்னா ரெக்கவரியோ இல்லை ரோல் பேக் பண்றப்பயோ தவறுதலா யாரோ ஒன்று பண்றாங்கன்னு வச்சுங்க, இது ரன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம ரிவர்ட் பண்ணலாம். அந்த பர்பஸுக்காக இந்த டிரான்சாக்ஷன் லாக்ல எழுதிரும். அடுத்து சிஸ்டம் கேட்டலாக்லையும் போய் அப்டேட் பண்ணி விட்டுரும். இந்த சிஸ் ஆப்ஜெக்ட், சிஸ் காலம்ஸ். ஏன்னா இந்த சிஸ் ஆப்ஜெக்ட், சிஸ் காலம்ஸ்லாம் என்னன்னா உங்களோட ஸ்ட்ரக்சரை பத்தின இன்ஃபர்மேஷன் அங்க இருக்கும். நீங்க இங்க போயிட்டு கிரியேட் டேபிள், புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த டேபிளோட என்ட்ரி இங்க கொண்டு வந்து போட்டு விட்டுரும். இதுக்கப்புறம் அப்ளை சேஞ்சஸ் டு ஆப்ஜெக்ட். என்ன இந்த ரன் பண்றீங்களோ ஆக்சுவல் கொரி அப்பதான் ரன் ஆகும். கமிட் டிரான்சாக்ஷன், இஃப் தி ஸ்கீமா சக்சஸ்ஃபுல்லா இருந்தா கமிட். கடைசியா இந்த செக் பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து மெட்டா, இந்த நீங்க செஞ்ச சேஞ்ச் ஃபுல்லா டிஸ்க் தள்ளி விட்டுரும். இந்த செக் பாயிண்ட் பிளஸ் த மெட்டா டேட்டா சேஞ்ச். மெட்டா டேட்டா சேஞ்சுங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச், ஸ்கீமா சேஞ்ச். நம்மளோட டேபிளோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இங்க போயிட்டு நான் ஏதாவது மாத்துறேன் அப்படின்னா இதான், இதான் வந்து மெட்டா டேட்டாமாங்க. இது உள்ள இருக்குல்ல ஸ்ட்ரக்சர், இதான் ஸ்ட்ரக்சர். இதுல போயிட்டு நான் ஏதோ ஒன்று மாத்துறேன், வேர் கேர் ஆஃப் 300 வைக்கிறேன், இல்லை இதை இந்த டேட்டா டைப் மாத்துறேன், இல்லை இன்னொரு காலம் ஆட் பண்றேன், நியூ காலம். இதை தான் வந்து ஸ்கீமா சேஞ்ச், ஸ்ட்ரக்சர் சேஞ்சுன்னு சொல்லுவோம். இது ஃபுல்லா கடைசியா செக் பாயிண்ட் என்ன பண்ணுவாரு, டிஸ்க்ல போய் எழுதி வச்சிருவாரு. நீங்க இருக்குல்ல எந்த டிவி வேலை செய்றீங்களோ அந்த டிஸ்க்ல உள்ள ஃபைல்ல போய் எழுதிடுவாரு. அதை இது கோத்ரோ பண்ணுங்க. நம்ம இந்த டிசிஎல், டிடிஎல் ஒரு சில கமெண்ட்ஸ் ரன் பண்ணிருக்க மாட்டிருக்கு. டிசிஎல் வந்து நம்ம யூசர் கிரியேஷன் வரப்ப பார்ப்போம் டீட்டெயிலா. டிசிஎல்ங்கிறது என்னன்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். உங்களோட டேட்டாவை எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க அப்படிங்கிற பத்தின இது. அதோட கமாண்ட் பாத்தீங்கன்னா கிராண்டு, ரிவோக், டெனி. யாருக்காவது நீங்க அக்சஸ் கொடுக்கணும்னா கிராண்ட் பண்ணலாம். யாருக்காவது அக்சஸ் கொடுத்ததை கொடுக்கணும் அப்படின்னா ரிவோக்கு. கொடுக்கவே கூடாது டெனி பண்றீங்கன்னா டெனி. இதே கான்செப்ட் தான் இங்க வழக்கமா கமாண்ட் ரிசீவ் பண்றோம்ல. அடுத்து கொரி ப்ராசஸ் சேம் தான். லாக்கு வந்து மெக்கானிசம் என்ன பண்ணுது, செக்யூரிட்டி ரிலேட்டட் லாக்கை வந்து அக்யர் பண்ணி
இந்த யூசர் இந்த அக்சஸுக்கு யாரையும் வேற எந்த வேலையும் பண்ண விடாம தடுத்துடும், ப்ரிவென்ட் பண்ணிடும். அடுத்து இந்த செக்யூரிட்டி மெட்டா டேட்டாவை மாற்றும். இங்கே பார்த்தோம்ல சிஸ்டாட் ஆப்ஜெக்ட்ஸு, இங்கே போய் எழுதுனுச்சுல சிஸ்டாட் சிஸ்டம் கேட்டலாக் அப்டேட் பண்ணுற மாதிரி இங்கே செக்யூரிட்டி மெட்டா டேட்டாவை அப்டேட் பண்ணி விட்டுரும். எங்கெல்லாம் இந்த லாகின் யூஸ் அக்சஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல அதை போய் அப்டேட் பண்ணி விட்டுரும். சிஸ்டாட் டேட்டாபேஸ் பர்மிஷன், சிஸ்டாட் சர்வர் பர்மிஷன். அப்புறம் டிரான்சாக்ஷன் லாக், இதே தான் டிரான்சாக்ஷன் லாக். இங்கே சொன்னோம்ல இந்த 4th ஸ்டெப் இங்கே வருது பாருங்க. டிரான்சாக்ஷன் லாக்ல ஏன் எழுதுதுன்னா ரோல் பேக் ரெக்கவரி பர்பஸ். இது ரொம்ப முக்கியம். டிரான்சாக்ஷன் லாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா அந்த யூசர் இருக்குல்ல அதுக்கு அப்ளை பண்ணி விட்டுரும். யூசரோ ரோலோ நீங்க எதுக்கு சேஞ்ச் பண்ணீங்களோ அங்க போய் அப்ளை பண்ணி விட்டுரும். கடைசியா கமிட் பண்ணி இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் வந்து கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடும். இது கோ த்ரூ பண்ணுங்க. இது இப்போக்கே நம்ம இன்சர்ட் செலக்ட் இன்சர்ட் அப்டேட் டெலீட் தான் பார்த்தோம். இதெல்லாம் வந்து அந்த டேட்டா டிஃபரன்ஸ் கூட கொஞ்சம் பார்த்துருக்க மாட்டிருக்கு. கிரியேட் ஆல்டரு டிராப் கூட பார்க்க மாட்டிருக்கு. டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் வந்து நம்ம அந்த யூசர் லாகின் கிரியேட் பண்றப்ப பார்ப்போம் டீட்டெயிலா. அப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம், இன்சர்ட் அப்டேட் டெலீட் செலக்ட், இதோட டேட்டா ஃப்ளோ, அந்த ஃப்ளோ சார்ட் என்ன மாதிரி ஃப்ளோ ஆகுது, என்னென்ன வேலைகள் ஃபர்ஸ்ட் இப்படி உள்ள வருது கமாண்ட், அடுத்து என்ன நடக்குது, அடுத்து என்ன கொரி ப்ராசஸர் என்ன பண்ணுது, லாக் மெக்கானிசம் என்ன பண்ணுது, டிரான்சாக்ஷன் லாகில் எப்போ எழுதுது, செக் பாயிண்ட் எப்போ ரன் ஆகுது, இது மாதிரி ஒவ்வொரு கமாண்டுக்கும் நம்ம பார்த்தோம். செலக்டாக இருந்தால் எப்படி நடக்கும், இன்சர்ட் அப்டேட் டெலீட்டாக இருந்தால் இன்சர்ட் அப்டேட் டெலீட் வந்து ஒரே மாதிரி தான் நடக்கும். ப்ராசஸ் ஒரே மாதிரி தான். அந்த லாக் என்ன மாறும், என்ன லாக் கொடுக்கணும் அப்படின்னு அதை பற்றி பார்த்தோம். அடுத்து எஸ்கியூஎல் சிஎம்டி வழியாக எப்படி ரன் பண்ணுறது, எப்படி ஒரு எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ கனெக்ட் பண்ணுறது, அங்கே போய் எப்படி கொரி ரன் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தோம். இந்த இதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இதோட ஃப்ளாக்ஸ்லாம் பார்த்தோம். வேறு ஃப்ளாக்ஸ் -s, -e, -sனா சர்வர் நேம், இன்ஸ்டன்ஸ் நேம், -e விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன், -u, -pன்னு கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணுறது. -iன்னா இன்புட் ஃபைல் கொடுக்குறீங்க, -oன்னா அவுட்புட் ஃபைல் கொடுக்குறீங்க, -qன்னா கொரி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ளாக்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் ஷேர் பண்ணுறேன், இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து டேட்டாபேஸ் எப்படி ஆஃப்லைன் எடுக்கிறது, ஆன்லைன் எடுக்கிறது, இதை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் அந்த எரர் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ண அப்படிங்கிறத சொன்னேன். ஜஸ்ட் இந்த லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண, அவ்வளோதான். டேட்டா டைப்போட லென்த்து. இன்னைக்கு இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். எதுவும் டவுட் அப்படின்னா கேளுங்க, மீட் பண்ணிட்டு அன்மீட் பண்ணிட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் டைரக்ட் மெசேஜை கூட அனுப்புங்க. வி வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ். நம்ம அடுத்த கிளாஸ் எப்போன்னா வர்ற மண்டே வந்து 7 PM IST. நீங்களே அன்மியூட் பண்ணி பேசலாம். இது பேசுறதுன்னா டவுட்ஸ்னா கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு ஒரு டைரக்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் கிளாஸ் முடிச்ச பிறகு. இது மாதிரி Day 14 இன்னைக்கு வந்து கிளாஸ் நம்பர் வந்து Day 14 கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி, அப்புறம் லேப் முடிச்ச பிறகு என்ன லேப் முடிச்சிங்க அப்படிங்கிறத எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இந்த மாதிரி ஆன்லைன் ஆஃப்லைன் எடுக்கிறது, கொரி மூலமா, ஜிஐ மூலமா. ஜிஐங்கிறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அப்புறம் அந்த இன்டர்னல் ப்ராசஸிங் ஒர்க் ஃப்ளோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் இன்சர்ட் அப்டேட் டெலீட்டை ரன் பண்ணுங்க. வெவ்வேறு விதமாக ரன் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். பாய்.